ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வனஸ்வம் ரெசிபீஸ். இன்னும் தீபாவளிக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. நம்ம ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோமாஸ் எப்படி பண்ணுறது, இந்த தீபாவளிக்கு சூப்பரான ஸ்பெஷலான ஸ்வீட் ரெசிபி. இந்த சோமாஸை எப்படி மொறுன்னு சீக்கிரமாக செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போது நம்ம ஒரு பவுலில் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். இந்த மைதா மாவு வச்சு தான் இந்த இதை ரெசிபியை பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பெரிய பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ஒரு கப் மைதா மாவுக்கு நான் ஒரு ஸ்பூன் ரவை ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு மொறுன்னு இருக்கும். ஒரு 2 நாள் ஆனால் கூட மொறுன்னு அப்படியே இருக்கும். இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போதுமே ஸ்வீட் ரெசிபியில் உப்பு ஆட் பண்ணும்போது தான் அந்த ஸ்வீட் இன்னும் என்ஹான்ஸ்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பு வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் நெய் ஆட் பண்ணுறேன். நம்ம நெய் ஆட் பண்ணும்போது அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து நம்ம சோமாஸோட மேல் மாவு. இதில் வந்து நம்ம ரவை ஆட் பண்ணுறதுனால நமக்கு நல்ல மொறுன்னு இருக்கும். நம்ம நெய் நம்ம மாவில் நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதை ஒரு நல்ல டோ கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடுங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணக்கூடாது, நல்லா டைட் டோவாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு இன்னும் சாஃப்டாக இருக்கும். அந்த மாவு சாஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு மொறுன்னு சோமாஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த கீ ஸ்மெல் பிடிக்காதவங்க ஆயில் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலை விட கீ வந்து அந்த சாப்பிட வகையில் அதோட ஃப்ராக்ரன்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து நமக்கு நல்ல டோ கன்சிஸ்டன்சிக்கு வருது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நிறைய ஊற்றிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. இப்போ நமக்கு நல்ல டைட் டோ ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உருக்கணும் அவசியம் இல்லை, அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம் நெய்யை. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், எந்த அளவுக்கு நீங்கள் மாவை கைவிடாமல் சாஃப்டாக பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட சோமாஸ் நல்ல மொறுன்னு இருக்கும். நீங்கள் லைட்டாக பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்ல மொறுப்பு இருக்காது. அதனால் நல்ல சாஃப்டாக பிசைஞ்சிருங்க. நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பஞ்சு மாதிரி இருக்கணும். இதை வந்து ஒரு 15 to 20 minutes அப்படியே வச்சிடலாம் மூடி. அந்த கேப்பில் நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். இப்போது நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை நல்லா டேஸ்டியாக ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த பேனில் வந்து நம்ம வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொட்டுக்கடலை ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் காஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து கடாயில் லைட்டாக வறுத்துட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, அந்த மொறுப்பு மட்டும் வரணும். கை பொறுக்கிற சூடு இருந்தோடனே இதை எடுத்துருங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து நம்ம நல்ல ஒரு பவுடராக திரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, அது மொறுன்னு இருக்கணும். அப்போது தான் நமக்கு பவுடர் வந்து ரொம்ப ஃபைனாக கிடைக்கும். இப்போ நம்ம பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கணும் அவசியம் இல்லை. லைட்டாக கொருப்போடு இருந்தால் கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்ம அதே பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இந்த பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு நம்ம ஒரு 4 ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நெய்யிலே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரவையோட கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, அதே கலரில் தான் இருக்கும். என்ன அப்படின்னா நெய்யில் அது நல்லா ஊறணும், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஒரு கிரேட்டட் கோகோனட் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா தேங்காவை நல்லா திருவி எடுத்துக்கோங்க. இதை வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம தேங்காவை பச்சையை ஆட் பண்ணும்போது சீக்கிரமாக கெட்டு போயிடும். இந்த மாதிரி நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணும்போது அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதனால தான் இதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிடுறோம். தேங்காவை தனியாக ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு சுருங்கிடும். இந்த மாதிரி ரவையோடு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு டக்குன்னு சுருங்காது. அதே ஷேப்பில் இருக்குமே தவிர அந்த ஈரப்பதம் மட்டும்தான் இறங்கும்.
இப்போ நமக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து கொஞ்சம் நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும். அவ்வளோதான். கலர் மட்டும் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும், அந்த ஸ்மெல்லும் இருக்காது. இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுனால அது நல்லா ஹீட்டாக இருக்கும். அதனால இதை பிளாஸ்டிக் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணாதீங்க. சில்வர் இல்லைன்னா செராமிக் இல்லைன்னா கிளாஸ் பவுலில் கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை இப்போது நம்ம பொட்டுக்கடலை பொடி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இந்த மிக்ஸோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொட்டுக்கடலை பொடியை நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிடவே ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். அதனால தான் இந்த பொட்டுக்கடலையை நம்ம ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வேர்க்கடலை கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை ஆட் பண்ணும்போது அது எண்ணெய் விடும், அதனால தான் நான் ஆட் பண்ணல. இது வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வீடியோவில் பார்க்க தான் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும், பட் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இவ்வளோ சிம்பிளா, இவ்வளோ டேஸ்டியா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் சீனியும் 2 ஏலக்காயும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம பவுடர் திரிச்சிடலாம். அதே மிக்சியில் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பவுடர் திரிக்காமல் போட்டால் நல்லா இருக்காது, அதனால நம்ம அதை பவுடராக திரிச்சிக்கலாம். ஏலக்காய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் இருக்கும், அதுக்காக தான் நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணுறோம். இப்போது இது நல்லா பவுடராக திரிஞ்சிருச்சு. நம்ம சுகர் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணியிருந்தோம்ல அந்த மிக்ஸோட ஆட் பண்ணிடலாம். நம்ம பவுடர் சுகர் போடவே இல்லை தான், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம மேல் மாவை திரட்டிடலாம். இதை நான் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்ட போகிறோம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸிமமாக ஒட்டாது, ஒட்டுனுச்சுன்னா லைட்டாக மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல தின் லேயராக இருக்கணும், அதுக்காக ரொம்ப தின்னாக தேய்ச்சிடாதீங்க. ஓரளவு தின்னாக இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லா இருக்கும், மொறு மொறுன்னு வரும். இது வந்து நம்ம நல்லா திரட்டியாச்சு. இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். இதை வந்து நம்ம ஷேப் கொண்டு வரதுக்காக ஒரு பவுல் இல்லை அப்படின்னா நம்ம டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நல்லா கட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக கலண்டு வந்துடும். இப்போது இந்த சைடில் இருக்க மாவெல்லாம் தூர எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க மேலே தான் நமக்கு ஷேப் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். கரெக்டாக கடையில் விற்கிற சோமாஸ் மாதிரியே இருக்கும். இப்போ நம்மளோட பேஸ் மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே வச்சிடலாம். ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு சென்டரில் வைங்க, நிறைய வைக்காதீங்க, அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து நல்லா லாக் பண்ண முடியாது. கொஞ்சம் கம்மியாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அது பூர்ணம் வெளியே வராமல் இருக்கும். இப்போது சைடில் இருக்கிறதெல்லாம் உள்ளே நல்லா கரெக்டாக சென்டராக வச்சுட்டு இதை நம்ம மூடிடலாம். இப்போ இதை நம்ம மூடிடலாம். இது மூடும்போது இந்த சைட்லலாம் நல்லா ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க, நல்லா அமுக்கி விட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு ஃபோர்க் வச்சு டிசைன் கொடுங்க. இந்த மாதிரி நம்ம டிசைன் கொடுக்கவே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி ப்ரெஷர் கொடுத்துட்டே நீங்கள் டிசைன் வச்சாலும் சரி, இல்லைனா டிசைன் வச்சுட்டு ப்ரெஷர் கொடுத்தாலும் சரி. டிசைன் வச்சுட்டு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வராது. ஸோ ப்ரெஷர் கொடுத்துட்டு அதுக்கடுத்து இந்த டிசைன் வைங்க. இந்த டிசைன் வச்சிங்கன்னா பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம அச்சு வைக்கிறோம்ல, அந்த அச்சு வச்ச மாதிரியே இருக்கும். இது அச்சு இல்லாதவங்களுக்கு நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். நம்ம முதல் சோமாஸை ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி டிசைன் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபோர்க்கு கரெக்டாக இருக்கும். இந்த டிசைனுக்கு கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அந்த மாவுக்குள்ளே குத்தி அந்த பூர்ணம் வெளியே வந்துடாமல் அந்த கார்னரில் மட்டும் பண்ணுங்கள். இதை அப்படியே மெதுவாக திருப்பிட்டு பின் சைடும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. நம்மளோட சோமாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் கையில் தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். நம்மளோட டிசைன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது எண்ணெயில் பொரியறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயில் நல்லா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் மூங்குற அளவில் நம்ம ஆயில் ஆட் பண்ணால் போதும், அதுக்காக அதிகமாக ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். நம்மளோட ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளோட சோமாஸை பொரிச்சிடலாம். ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட்டாக இருக்கணும், அதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கொஞ்சம் லோ ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வெளியும் சூப்பராக மொறுமொறுன்னு வேகும். இப்போ வந்து நமக்கு நல்லா போட்ட உடனே அப்படியே அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகுதுல, இந்த மாதிரி இருக்கணும்.
அது நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கடுத்து பின் பக்கமாக திருப்புங்க, மெதுவாக திருப்புங்க, உள்ளே உள்ள ஸ்டஃபிங் வெளியே வந்துடாமல். நான் சின்ன பாத்திரத்தில் செய்கிறதுனால 2 போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3 கூட போட்டுக்கலாம். பட் கரெக்டாக அதை ஈவனாக திருப்பி விடுங்க. இப்போ இதை வந்து நம்ம மெதுவாக திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி சமோசா மாதிரி இருக்குல்ல, இதுதான் நம்மளோட ஸ்டேஜ். பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி 2-3 நாளைக்கு அப்படியே இருக்கும். நம்ம என்னைக்கு பண்ணோம் அப்படிங்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு மொறுன்னு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அச்சு இல்லாமல் இப்படி பண்ணியிருக்கீங்களா, இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவில் தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா எங்கள் வீட்லேயும் அப்படி தான் கேட்டாங்க, இது எப்படி அச்சு இல்லாமல் இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணீங்க அப்படின்னு. அந்த மாதிரி உங்களையும் எல்லாரும் கேட்பாங்க. இப்போது நம்மளோட சோமாஸ் சூப்பராக பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா சோமாஸையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சோமாஸ் எல்லாம் பொரிஞ்சு பிளேட்டுக்கு வந்துருச்சு. ரொம்ப மொறுன்னு இருக்குது இந்த சோமாஸ். பார்க்கவே கலரும் பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதை நான் உடச்சி காமிக்கிறேன், எப்படி மொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, தொட்ட உடனே அப்படியே உடையிற அளவில் இருக்குது. நம்ம பூர்ணம் எல்லாம் சூப்பராக இருக்குது. இது பூர்ணம் வெளியே வராமல் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். இந்த சோமாஸ் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தீபாவளிக்கு இதை செஞ்சு எல்லாத்தையும் அசத்துங்க. இந்த சோமாஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி திவாலி. Until then, thanks for watching. நன்றி, வணக்கம்.